ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்ட 20 தமிழர்களின் உடல்களை மறு பிரேத பரிசோதனை செய்ய ஆந்திர உயர்நீதிமன்றம் வாய்மொழி உத்தரவிட்டுள்ளது. சுட்டுக் கொல்லப்பட்ட சசிகுமாரின் மனைவி முனியம்மாள் தாக்கல் செய்த மனுவை ஏற்றுக்கொண்ட ஆந்திர உயர்நீதிமன்றம் பிரேத பரிசோதனை அறிக்கையை வியாழனன்று தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அரசு தரப்பில் வரும் 20ஆம் தேதி வரை கால அவகாசம் கோரப்பட்டது. இதை ஏற்றுக்கொள்ளாத நீதிமன்றம் மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று வாய்மொழி உத்தரவிட்டது. மனுதாரர் தரப்பில் மேலும் சில ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிமன்றம் இது தொடர்பாக பிற்பகலில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி 56 நாள் விடுப்புக்கு பிறகு தில்லி திரும்பினார். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் பிப்ரவரி 16ஆம் தேதி தீவிர அரசியலில் இருந்து விடுப்பு எடுத்துக்கொண்டு தில்லியில் இருந்து புறப்பட்டார். இதை கட்சித் தலைவர் சோனியா அறிவித்ததும் கடும் கண்டன கணைகள் கிளம்பின. பட்ஜெட் கூட்டத்தொடரை புறக்கணித்துவிட்டு ராகுல் சென்றதன் மூலம் மக்கள் பணியில் அக்கறை இல்லை என்று விமர்சனங்கள் கிளம்பின. பலமுறை நீட்டிக்கப்பட்ட ராகுலின் விடுப்பு முடிந்த நிலையில் 56 நாட்களுக்கு பிறகு வியாழனன்று ராகுல் தில்லி திரும்பினார். தில்லி துக்ளக் சாலையில் உள்ள அவரது வீட்டில் தாய் சோனியா, சகோதரி பிரியங்கா ஆகியோர் ராகுலை வரவேற்றனர். இத்தனை நாட்களாக ராகுல் எங்கிருந்தார் என்ற விவரத்தை இன்னமும் காங்கிரஸ் தலைமை சஸ்பென்ஸாக வைத்துள்ளது. முத்துக்குமாரசாமி வழக்கில் தலைமை பொறியாளர் செந்திலின் ஜாமீன் மனு தள்ளுபடியானது. நெல்லை வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி தற்கொலை வழக்கில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தலைமை பொறியாளர் செந்தில் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். உடல்நலக் குறைவை காரணம் காட்டிய செந்திலின் ஜாமீன் மனு நெல்லை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பு வக்கீல் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கவே நெல்லை அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. பாகிஸ்தான் கொடியை காட்டி இந்தியாவுக்கு எதிராக கோஷமிட்ட மசரத் ஆலம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தில்லி சென்றுவிட்டு காஷ்மீர் திரும்பிய பிரிவினைவாத தலைவர் சையத் அலி ஷா கிலானியை வரவேற்கும் விதமாக பேரணி நடைபெற்றது. அப்போது பாகிஸ்தான் கொடிகளை ஏந்தி இந்தியாவுக்கு எதிராக கோஷமிட்டனர். இது தொடர்பாக காஷ்மீர் முதலமைச்சர் முஃப்தி முகமது சயீதிடம் தொலைபேசியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். இதன்படி இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜனுக்கு இமெயில் கொலை மிரட்டல் வந்துள்ளது. இந்தியாவில் பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தப் போவதாக ISIS பயங்கரவாதிகள் தெரிவித்துள்ள நிலையில் ரகுராம் ராஜனுக்கு இமெயில் முகவரியில் இருந்து கொலை மிரட்டல் வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து ரிசர்வ் வங்கி தலைமை அலுவலகத்திற்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இமெயில் தொடர்பாக மும்பை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலக்கை துல்லியமாக குறிவைத்து தாக்கும் அக்னி 3 ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதித்து பார்க்கப்பட்டது. ஒடிசா மாநிலம் வீவர் தீவுகளில் இருந்து அக்னி 3 ஏவுகணை வியாழனன்று காலை பரிசோதிக்கப்பட்டது. 3000 கிலோமீட்டர் இலக்கை துல்லியமாக தாக்கவல்ல இந்த சோதனை வெற்றியடைந்தது. அணு ஆயுதத்தை ஏந்தி சென்று தாக்கும் வல்லமை கொண்டதாக இதை விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். 16 மீட்டர் உயரம், 2 மீட்டர் சுற்றளவு, 48 டன் எடை கொண்ட அக்னி 3 ஏவுகணை ஏற்கனவே ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு வழங்க ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நீதிபதி குமாரசாமி கால அவகாசம் கோரியுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தத்துவுக்கு நீதிபதி குமாரசாமி ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீட்டு மனுவில் தீர்ப்புக்கு இறுதி வடிவம் தர கால அவகாசம் தேவைப்படுவதால் 15 நாட்கள் கால அவகாசம் வேண்டும் என்று அக்கடிதத்தில் குமாரசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மேல்முறையீட்டு வழக்கிற்கான கால அவகாசம் முடிந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. செம்மர கடத்தல் தொடர்பாக தமிழர்கள் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் சட்டவிரோதமானது என்று வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் கண்காணிப்பக குழுவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதி சுரேஷ் தெரிவித்துள்ளார். 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஆந்திராவில் ஒரு கொலை வழக்கு மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தனித்தனி கொலை வழக்காக அம்மாநில அரசு பதிய வேண்டும் என்றும் சுரேஷ் கூறினார். விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2வது நாளாக மேலும் 3 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்தன. தீவிர மருத்துவ சிகிச்சை பிரிவில் எடை குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த 4 பச்சிளங்குழந்தைகள் புதனன்று உயிரிழந்தன. இந்நிலையில் வியாழனன்று மேலும் 3 குழந்தைகள் உயிரிழந்தன. எடை குறைவு மற்றும் மூச்சு திணறல் காரணமாக குழந்தைகள் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். வியாழனன்று தென் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகம், புதுவையில் சில இடங்களிலும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் சில இடங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக தமிழகம் முழுவதும் பெய்து வரும் மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுகிறது.
கோடைகால சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மே 1ஆம் தேதி நெல்லையிலிருந்து இரவு 10:55 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 11:55 மணிக்கு சென்னை எழும்பூர் வந்தடையும். மே 2, 4 மற்றும் 11ஆம் தேதிகளில் சென்னையில் இரவு 10:45 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் பிற்பகல் 12:30 மணிக்கு நெல்லை சென்றடையும். மே 10ஆம் தேதி நெல்லையிலிருந்து மாலை 6:15 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 7:20 மணிக்கு சென்னை எழும்பூர் வந்தடையும். இதேபோல் சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூரில் இருந்து மதுரைக்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் 16ஆம் தேதி சென்ட்ரலில் இருந்து மதுரைக்கும், ஏப்ரல் 17ஆம் தேதி மதுரையிலிருந்து சென்ட்ரலுக்கும் ரயில் இயக்கப்படுகிறது. சென்னை எழும்பூரில் இருந்து ஏப்ரல் 18ஆம் தேதியும், மதுரையிலிருந்து ஏப்ரல் 19ஆம் தேதியும் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழக கட்டடம் இடிந்து விழுந்து தொழிலாளர்கள் பலியான சம்பவம் குறித்து சிறப்பு இயக்குனர் ஆய்வு செய்தார். வியாழனன்று சம்பவ இடத்திற்கு வந்த தில்லி மத்திய பொதுப்பணித்துறை அலுவலக கூடுதல் சிறப்பு இயக்குனர் முகேஷ் விஜய் தலைமையிலான குழு ஆய்வு நடத்தி இடிந்து விழுந்த சிமெண்ட் தூணிலிருந்து மாதிரிகளை எடுத்துச் சென்றது. தற்போதைய ஆய்வு ஆரம்ப கட்ட அடிப்படையானது என்றும் தொடர்ந்து 2 தினங்கள் ஆய்வு செய்யப்படும் என்றும் முகேஷ் விஜய் தெரிவித்தார். கோவையில் அனுமதியின்றி கட்டப்பட்ட தனியார் கல்லூரி மற்றும் தீம் பார்க்கிற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். நகர ஊரமைப்பு துறையினரிடம் உரிய அனுமதி பெறாமல் சூலூர் மற்றும் தொண்டாமுத்தூர் பகுதிகளில் செயல்படும் கல்லூரி மற்றும் தீம் பார்க் கட்டப்பட்டது குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியும் எந்தவித பதிலும் வரவில்லை. இந்நிலையில் நகர ஊரமைப்புத்துறை அதிகாரிகள் அங்கிருந்த ஒரு பகுதி கட்டடத்திற்கு சீல் வைத்தனர். இந்நடவடிக்கை தொடரும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பட்டறை குளத்தை சுற்றி தனியார் ஆக்கிரமிப்பு செய்ததால் குளம் சுருங்கி குட்டையாக மாறிவிட்டது. இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஆக்கிரமிப்பை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. வியாழனன்று பட்டறை குளத்தின் வடக்கு கரையில் இருந்த விநாயகர் கோவில் மற்றும் தெற்கு கரையில் இருந்த பள்ளிவாசல் இடித்து அகற்றப்பட்டது. அங்கிருந்த துப்புரவு பணியாளர்களின் வீடுகள் இடிக்கப்பட்ட போது அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் போலீஸ் பாதுகாப்போடு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. சங்க இலக்கியங்களில் தமிழர்களின் தொன்மையான மரமாக குறிப்பிடப்பட்டது கொடுக்காப்புளி மரம். இந்த மரத்தின் பழம் நீர்க்கடுப்பு, ஆஸ்மா போன்ற பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடியது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் பரவலாக காணப்பட்ட கொடுக்காப்புளி மரம் தற்போது அழிந்து வரும் நிலையில் உள்ளதால் வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். மாறிவரும் உணவு முறையால் கொடுக்காப்புளி பழத்தின் தேவை வெகுவாக குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை விகிதம் குறைந்து வருவதை தொடர்ந்து மாவட்ட அரசு பள்ளி ஆசிரியர் சங்கம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை புதுச்சேரி அரசு கல்வித்துறை மேல்நிலை கல்வி துணை இயக்குநர் சுப்பிரமணியன், முதன்மை கல்வி அதிகாரி வெற்றிவேல் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இப்பேரணியில் அரசு பள்ளிகளில் கிடைக்கும் தரமான கல்வி குறித்து ஆசிரியர்கள் கோஷமிட்டபடி சென்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த தெற்கு பொய்கை என்ற இடத்தில் உள்ள மழைமுத்து மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் செடில் உற்சவம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. செடில் திருவிழாவில் குழந்தைகள் நோய் நொடியின்றி இருப்பதற்காக மரத்தால் செய்யப்பட்ட நீண்ட கம்பில் நிற்கும் பூசாரியிடம் பக்தர்கள் குழந்தைகளை கொடுத்து அந்தரத்தில் சுற்றி வரச் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தங்கத்தின் விலை வியாழனன்று ஒரு சவரன் 136 ரூபாய் அதிகரித்து 20,200 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு கிராம் ஆபரண தங்கம் 2,525 ரூபாயாக இருந்தது. வெள்ளி ஒரு கிராமுக்கு 60 காசுகள் உயர்ந்து 39 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,930 ரூபாயாக இருந்தது. எப்போதும் ஹோம்லியாகத்தான் இருப்பேன் என்று நடிகை ஸ்ரீதிவ்யா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தில் துவங்கி ஜீவா, வெள்ளைக்கார துரை, காக்கி சட்டை என்று குடும்ப பாங்கான பாத்திரங்களில் நடித்து வரும் ஸ்ரீதிவ்யா இது போன்ற கதாபாத்திரங்களே தொடரும் என்று உறுதியாகவே இருக்கிறார். இப்போ வரைக்கும் ஹோம்லியா அக்செப்ட் பண்ணாங்க ஆடியன்ஸ் என்னன்னு. ஸோ அதை நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன் கண்டிப்பா. பரதநாட்டியம் மற்றும் சினிமாவை இரு கண்களாக பாவித்து வருவதாக நடிகை மிருதுலா தெரிவித்துள்ளார். வல்லினம் பட கதாநாயகி மிருதுலா ஒரு பரதநாட்டிய கலைஞர். பரதநாட்டிய கலைஞராக இருந்து வல்லினம் பட கதாநாயகியாக பரிணமித்த மிருதுலா ஒரு சட்டக்கல்லூரி மாணவியும் கூட. கத்துட்டு வரேன் and I performed all over the world. பரதநாட்டியம் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் பெங்களூர்ல, நிருத்ய மோக்ஷ்னு. ஒரு பரதநாட்டியம் மாத்திரம் இல்லாம யோகா, மியூசிக், அதர் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் எல்லா ஏஜ் குரூப்ஸ்
குரூப்ஸும் வந்து கற்றுக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன் இட்ஸ் ரன்னிங் ரியலி வெல். நிறைய ஆஸ்பைரிங் பீப்புளுக்கு வந்து கற்றுக்க முடியாமல் இருக்கிறவங்க, இஃப் தேர் நாட் வெரி வெல் ஆஃப், நிறைய பேருக்கு நான் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த பார்ட் ஆஃப் இட் ரொம்ப நல்லா போகுது. அண்ட் சினிமாவையும் இதுவும் பேலன்ஸ் பண்ணுறது தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டு கெரியர்ஸுமே இட்ஸ் கோயிங் ரியலி வெல்.